வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போற வழியிலேயே ஆண்டி வேலையே பார்க்க முடியும் கைஸ். இது செமையா இருக்கு. இது ரொம்ப தூரத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய மரம் இது. அதோட பட்டையெல்லாம் உறிஞ்சு பாத்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கு பாக்குறதுக்கே. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே. இது போற வழியில நமக்கு பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாவே இந்த மரம் தான் கைஸ். இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னமும் இருக்கு அந்த பக்கம். இன்னமும் ரொம்ப தூரத்துக்கு இருக்கு. டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இதுவுமே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஊசிமுனை பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அந்த இடத்துல நிறைய பேர் நிப்பாட்டி இருந்தாங்க. ஆனால் நாங்கள் நிப்பாட்டல. அது வந்து நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் நிப்பாட்டல. இப்போ நம்ம டைரக்டா போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் தான். அதை முடிஞ்சிட்டு ரெண்டாவது நாங்கள் போக போகிற இடம் வந்து பாய்கரா ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா வந்து இந்த 9th மைல் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்தது வந்து பாய்கரா லேக் தான் வந்திருக்கு. பாய்கரா லேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாய்கரா ஃபால்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் தான் 9th மைல் வரும்னு நினைக்கிறேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். கைஸ், பாய்கரா லேக் வந்தாச்சு. ஆக்சுவலா பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி. இங்க பிளாஸ்டிக்கோ இல்ல அது சார்ந்த வேற எந்த ஒரு பொருளுமே வந்து இங்க அலோடு கிடையாது. ரொம்ப குளிருதா? நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து குப்பையெல்லாம் எதுவும் போடக்கூடாது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் இங்க எதுவுமே போடக்கூடாதுன்னு அங்கங்க எழுதி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துறாதீங்க. அப்படி இருந்தாலும் அந்த டஸ்ட்பின்ல வந்து நீங்க போட்டுக்கோங்க. இதுதான் போட் ஹவுஸ். ஆக்சுவலா இங்க இருந்தா நம்ம வந்து போட்ல ஏறி போற மாதிரி இருக்கும். ஸ்பீட் போட் இருக்கு, அப்புறம் வேற என்னென்ன போட் இருக்குங்கிறத பார்க்கலாம். பாய்கரா லேக் இதோட என்ட்ரன்ஸே இதுதான். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து போட்டிங்க்கு வந்து உள்ள போகணும். பாய்கரா படகு இல்லத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் டு பாய்கரா போட் ஹவுஸ். ஸோ இதுதான் வழி. ஸோ என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள இறங்கி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்கரா போட் ஹவுஸோட டிக்கெட் கவுண்டர் வரும். வாங்க டிக்கெட் கவுண்டர்ல போய் விசாரிக்கலாம் என்ன ஏதுன்ட்டு. கைஸ், இப்போ வந்து போட்டிங்க்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. எப்படின்னா நாங்கள் வந்து தனியாக போகிற மாதிரி இல்லை, ஷேர் பண்ணி தான் போகிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். 8 சீட்டர் போட்டில் 10 சீட்டர் போட்டில் 8 பேர் உட்காந்து போகிற மாதிரி. கைஸ், இதுதான் பாய்கரா லேக்கு. ஸோ போட்டிங்க்கு வந்து இப்போ நம்ம வந்தாச்சு. இன்னும் நமக்கு உண்டான போட் வந்து ரெடி ஆகலை. இனிமேல் தான் போட்டே ரெடி ஆகும். இப்போ அங்கே நிற்கிற குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி ஒரு 10 சீட்டர் போட் எடுத்திருக்கோம். தனியாக எடுத்தோம்னா 1350 ரூபா வருது ஒரு 10 சீட்டர் போட்டுக்கு வந்து. நம்ம ஷேர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்க ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து 3 பேர், நானும் பாப்பா ஒய்ஃபு 3 பேர். ஸோ அதனால வந்து எங்களுக்கு 350 ரூபா தான் வரும். காய்ஸ், எல்லாரும் போட்டிங்ல ஏறியாச்சு. ஸோ ஸ்பீட் போட்ல தான் போயிட்டு இருக்கோம். எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கு காய்ஸ், நல்லா ஜிலு இருக்கு காத்து. அப்படியே நாங்க 10 பேரு, அதாவது 8 பேரு 10 பேரு போற போட்ல வந்து நாங்க ஷேர் பண்ணி எல்லாருமே இந்த ஒரு போட்டை எடுத்துக்கிட்டோம். அப்படியே நல்லா இருக்கு. ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எல்லாமே. இப்ப போனது வந்து ஸ்பீட் போட்டு. நாங்க ஸ்பீட் போட் எடுக்கல. அவ்வளவு ஸ்பீடெல்லாம் தேவையே இல்லை. மெல்ல போய் மெல்ல வந்தா போதும். இதுவே நல்லதா இருக்கு. இதுவே ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு. இதே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஜேர்னி, 20 நிமிஷம் சுத்தி காமிப்பாங்க இந்த லேக்க ஃபுல்லாவே.
பேர் ஹாய் சொல்லுங்க ப்ரோ. காய்ஸ் நம்ம போய் சுற்றி முடிச்சுட்டு திருப்பி நம்ம பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. நம்ம எங்கே ஏறணுமோ அங்கேயே வந்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இறங்க போகிறோம். இப்போ தெரிகிற போட் ஹவுஸ் தாங்க நம்ம ஏறின இடம். திருப்பி நம்ம அங்கேயே வந்து இறங்க போகிறோம். இப்போ மக்களே, அப்போது போட்டிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியாக போகிறது வந்து இங்கே பைக்கரா லேக்கில் இருந்து போட்டிங் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தபடியாக போக போகிறது வந்து பைக்கரா ஃபால்ஸ். அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க போய் ஃபால்ஸை பார்க்கலாம்.